கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் இந்த அதிகாலை ஆராதனை நேரங்களுக்கு ஆசீர்வதித்தார். உம்முடைய நாமம் மைப்பட கர்த்தர் உதவி செய்கிறாக. ஆண்டவரே, இந்த வேளையில் நீர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய முடியும். உம்மை நோக்கி பார்க்குறோம். உம்முடைய நாமம் மைப்படட்டு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. இந்த நாளிலும் தேவன் கொடுக்கிற மன்னாவாகிய பாடலை பாடி நாம் தேவனை மேம்படுத்துவோம். தண்ணீர்கள் கடக்கும் பொழுது என்னோடு இருக்கின்றீர், அக்னியில் நடக்கும்போது கூடவே வருகின்றி, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்னியில் நடக்கும்போது கூடவே வருகின்றி, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தும் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தும் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றியையா, 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 நன்றியையா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்னியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நடனமாடுவேன், மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். நன்றியையா, 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 நன்றியையா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்னியில் நடக்கும்போது கூடவே வருகின்றி, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பலவன வாழ்க்கையிலே பாதைகளை காண செய்தீர், பலவன வாழ்க்கையிலே பாதைகளை காண செய்தீர், ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றியையா, 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 நன்றியையா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்னியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீரனை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன், நீரனை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே. நன்றியையா, 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 நன்றியையா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்னியில் நடக்கும்போது கூடவே வருகின்றி, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போகவில்லை. என்னை படைத்தவரே,
உருவாக்கி மகிழ்ந்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பேர் சொல்லி அழைத்து கொண்டீரே, உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே, பேர் சொல்லி அழைத்து கொண்டீரே, என்னை உரிமை ஆக்கி கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்னியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன். நான் எரிந்து போகவில்லை, எரிந்து போகவில்லை, நான் மூழ்கி போகவில்லை. என்னை மீட்கும்படி தன்னை பலியாக்கினீர், என்னை மீட்கும்படி தன்னை பலியாக்கினீர். எனக்குள் வந்து விட்டீரே, என்னை ஆட்கொண்டு நடத்தி செல்வீரே, எனக்குள் வந்து விட்டீரே, என்னை ஆட்கொண்டு நடத்தி செல்வீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்னியில் நடக்கும்போது கூடவே இருக்கின்றேன். தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன், அக்னியில் நடக்கும்போது கூடவே இருக்கின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போகவில்லை, மூழ்கி போகவில்லை, நாம் எரிந்து போகவில்லை, மூழ்கி போகவில்லை, நான் எரிந்து போகவில்லை. ஆம், இந்த நாளில் கூட தேவன் ஒரு நல்ல பாடலை நமக்கு கொடுத்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற மன்னாவாகிய வேத வார்த்தையை நாம் வாசிக்கலாம். மன்னா ஆதியாகமத்தின் புத்தகம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேத மன்னா ஆவியானவர் நம்மை இதில் வழி நடத்துவாராக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 12. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதுள்ளவனாக இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாதித்த எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றித்திருந்த சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமியை மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் தேசத்தில் குடியிருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் எனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அவன் பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆகி தனக்கு இருக்க கூடாரம் போட்டு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன்பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிட்டு தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவனிடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபம் வந்தபொழுது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அளவுள்ளவனாக இருக்கிறாய் என்று அறியேன். எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவன் அவனுடைய மனைவியா என்று சொல்லி என்னை கொண்டு போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல்லு என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்த பொழுது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அளவுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வனுடைய பிரபுக்களும் அவனை கண்டு பார்வனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது
அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவள் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினாள். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிக்கை கழுகைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் பார்வோனை அவன் வீட்டாரை மகாவாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ சொல்ல எனக்கு அறிவியாமற் போனது என்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னான். பார்வோன் அவளை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளையிட்டு கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். ஆம், கர்த்தர் இந்த நாளில் கூட நல்ல ஒரு வேத பகுதியை நமக்கு மன்னாவாக ஆண்டவர் தந்தார். ஆண்டவர் இந்த நேரத்திலே நமக்கு இந்த நாளில் கூட அவர் கொடுக்கிற மன்னாவாகிய வார்த்தை, நீ உன் பேரை உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை உனக்கு பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது, அவர் சொல்ல அந்த பெருமைப்படுத்துறதுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்குரிய மன்னா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். போ போ காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அப்படியானால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்போம். கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை நமக்கு தருவார். போ. நாம் அமைதியாக இருக்கிறதற்கல்ல, போக வேண்டும், புறப்பட வேண்டும், புறப்பட்டு போக வேண்டும். அப்படியானால் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? அது நன்மை பெறக்கூடிய இடம் அல்ல. தேவன் நம்மை நன்மை தரும்படி அவர் நமக்கு ஒரு நல்ல இடத்தை காட்டி போ என்று கட்டளை கொடுக்கிறார். அந்த இடத்திற்கு நாம் இப்பொழுதே புறப்பட ஆயத்தமாக இருப்போம். தேவன் நம்மை நடத்துவார், அவருடைய மகிமையை நமக்குள்ளே செய்வார், புறப்பட்டு போகிற ஒரு கிருபையை தருவாராக. ஆபிரகாம் உடனடியாக கீழ்ப்படிந்தான். அவன் போகும் பொழுது செய்தது என்ன? அவன் போகும் பொழுது, ஆபிரகாம் புறப்பட்டு போகும்பொழுது அவனுடைய சகோதரனுடைய மகனையும் அழைத்து செல்கிறார். காரணம், அவர் மரித்து விட்டார், அவருக்கு இவர் தான் ஆதரவு. ஆகவே இவர்களை விட்டு போய்விடலாம் என்று நினைக்கல, அவரை அழைத்து கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட ஒரு நற்கிரி அவரிடத்தில் இருந்தது என்று பார்க்குறோம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில். அவர் போகிற வழியிலே நடக்கிற சம்பவம் தான் சில காரியங்களை பார்க்குறோம். அவனுடைய மனைவியை பார்த்து அவளுடைய அழகு இருக்கிறாள் என்று சொல்லி அவரை பார்த்து அங்கே அவன் அந்த பார்வோன் அவள் மேலே ஒரு மோகம் வைக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதத்திற்கு அழைத்து போகும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஐஸ்வர்ய மிகுதி உள்ளவர்களாகவே இருக்கிறோம். இதை பிறருடைய பார்வையில் பார்க்கும் பொழுது நம்முடைய ஐஸ்வர்யம் அவர்களுக்கு சிறப்பாகவே தோற்றும். இதுதான் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். அவர் புறப்படும் பொழுதே இந்த மகிமையின் ஐஸ்வர்யம், அவள் அழகுள்ளவளாக இருக்கிறார். பிறர் பார்க்கும் பொழுது அந்த முதல் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு போகும் பொழுதே ஆண்டோடைய மகிமை அவர்களுடைய இருந்திருக்கிறது. பெரிய மகிமை அவர் கண்டிருக்கான் என்று பார்க்குறோம். புறப்பட்டு போகிறார்கள். போகும் பொழுது நடந்த சம்பவம் தான் அந்த ஆபிரகாமுக்கு நடந்தது. அவருடைய மனைவியை பார்த்து அவர்கள், அந்த பார்வோன் அவளை தன் மனைவியாக எடுத்துக்கொள்கிறார். அதை அங்கே அவனுக்குள்ளே ஒரு சில காரியங்கள் நடைபெறுகிறது. அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது தான் ஆபிரகாம் ஒரு மிகவும் வேதனையாக இருக்கிறது. அவன் திடீரென்று அவளுடைய அழகு, அங்கே பார்வோன் அதை பார்த்து அவனை தனக்கு மனைவியாக எடுக்கிறதற்கு அவன் எத்தனிக்கிறான். இதை ஆண்டவர் அருவருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதை ஆண்டவர் வெறுக்கிறார் அவனுக்கு. ஏனென்றால் இவன் அந்த போகிற இடத்துல சிலவளை எப்படி இருக்குன்னு தெரியாது. சிலவளை பயந்துட்டான். பயந்து எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கும், என் மனைவி எடுத்துருவாங்க, ஏன்னா மனைவி அழகாக இருக்கிறா அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துடுச்சு. ஏன்னா போகிற தேசம் எப்படின்னு தெரியாதுல்லவா. ஆனாலும் அவனுக்கு அந்த பயத்தினால அந்த சூழ்நிலையை அவன் உணர்ந்தான். சூழ்நிலையை உணர்ந்து தான் சொல்கிறாரு, நீ நிச்சயமாக ஒரு நாள் எனக்கு ஆபத்து வரும் பணிக்கு இருக்குது. அதனால் நீ இங்கே இருக்கிற ஆட்கள் நீயே எனக்கு பார்வைக்கு அழகாக நல்லா இருக்கிற, எனக்கு இந்த ஆபத்து வந்ததுன்னா அதனால் நீ என்னை சகோதரின்னு சொல்லிடு அப்படின்ட்டு சொல்லி போகிறான். ஆனாலும் ஆண்டவர் ஒன்று திட்டம் வைத்திருப்பார். போயின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு பாதுகாவலை கொடுக்கிறவர். அவர் பார்த்து கொள்வார்.
அதுக்காக நாம் இப்படி சொல்ல வேண்டியதில்லை. போன்னு சொல்லி தான் ஆண்டவர் போன்னு சொல்கிற இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். போகும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு கிரியை வருதுன்னா நமக்குள்ளே ஒரு விசுவாச குறைவு வருது போல் இருக்குது. இதனால் என்னென்னா இன்னொருத்தரை பாவத்தில் தள்ளிடுறோம், சாபத்தில் தள்ளிடுறோம், வேதனையில் தள்ளிடுறோம், உபத்திரவத்தில் தள்ளிடுறோம் என்று தான் நம்ம இதில் புரிஞ்சிக்க முடியுது, காண முடியுது. நான் அதை தான் யோசிக்கிறேன். இவன் உடனடியாக புறப்பட்டு போன ஆபிரகாம் இந்த இடையில இந்த சம்பவம் செஞ்சுருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லி தான் போகும் பொழுது நல்லது கெட்டதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அங்கே இன்னொருத்தருக்கு தீங்கு வருவிக்கிற அளவுக்கு நம்ம காணக்கூடாது இருக்கிறது என்பது நம்ம சிந்திக்கணும். ஆனால் அவன் இப்படி போன இந்த பொய் சொல்லியிருக்கிறான். அவள் நல்ல திறமை நல்லா தான் போகிறாங்க. அவனுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது நல்ல அழகுள்ளவர்களாக காண்கிறான். இதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் அந்த பொய் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த இடத்துல தப்பித்து கொள்கிறதற்கு அந்த சுயத்தை பயன்படுத்தினாலே பார்வனுக்கு ஒரு ஆபத்து வருகிறது. அது ஒரு விதத்தில் நம்ம இப்படி நினைக்கலாம், ஏன் அவனுக்கு அவளை பார்த்த உடனே அப்படி ஏன் ஒரு இச்சை தூண்டுனது என்பதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். உண்மைதான். பட் அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இந்த வேளையில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் தானே உன் தேசத்தை விட்டு போன்னு சொல்கிறாரு. போன்னு சொல்லும் பொழுது ஏன் கர்த்தர் அதை பார்த்து கொள்ள மாட்டாரா? அப்படி ஏன் இந்த இடத்துல இவனுடைய அந்த சுயத்தையும் இவனுடைய எண்ணத்தையும் பயன்படுத்த வேண்டாம்? அதுதான் நான் சொல்ல வருகிறேன், வேறு ஒன்றுமில்லை. இவைகளை நாம் புரிந்தவர்களாக தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் போகும் பொழுது அங்கே போய் பலிபீடங்களை கட்டுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமையாக ஒவ்வொரு என்ன ஆண்டவர் தரிசனமாகிறத பார்க்குறோம். அந்த தரிசனமாகி ஆண்டவர் கொடுக்குற தேசத்தில் எல்லா இடத்துலையும் போய் ஒரு தேவனுக்கு மகிமையாக பாருங்கள். 8ஆம் வசனத்தில் பின்பு அவன் அவிடம் விட்டு புறப்பட்டு இருந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இந்த நாட்களிலே நாம் பலிபீடத்தை கட்ட வேண்டும். நம்ம ஜெபமாகிய பலிபீடம் கட்டுவோம். ஒவ்வொருவரும் நமக்குன்னு ஒரு பலிபீடம் கட்டணும். இல்லாத பட்சத்தில் ஒன்றும் நடக்காது. தேவன் போன்னு சொல்கிறாரு. தேவன் காண்பிக்கும் தேசத்துக்கு நம்ம புறப்பட்டு போகிறோம். போகும் பொழுது தேவன் காண்பிக்கும் புறப்பட்டு தேசத்துக்கு போகும் பொழுது போய் அங்கே மௌனமாக இருந்து விடக்கூடாது. இன்றைக்கு அனைவரும் நினைக்கிறது என்னென்னா, ஆண்டவர் தானே சொன்னார், ஆண்டவர் தானே போக சொன்னார், ஆண்டவர் தானே கூப்பிட்டாரு, ஆண்டவர் எல்லாம் செய்வார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அவர் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆபிரகாம் செய்தது என்ன? போன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் இருக்கிற இடத்த விட்டு போன்னு சொன்னார். அடுத்து அவன் செய்ய வேண்டியது என்னென்னா, அங்கே போய் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவருக்கு இடத்த கொடுக்கணும், அவருக்கு வேண்டிய மகிமை செலுத்தணும். செலுத்தாமல் சாக்கு போக்கு சொல்கிறதில்ல. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன கூப்பிட்டாரு, ஊழியத்து கூப்பிட்டாரு, ஆண்டவர் என்ன வான்னு சொன்னார், நான் வந்தேன். ஆண்டவர் என்ன இப்படி இல்லை. ஒரு பலிபீடத்தை ஆபிரகாம் கட்டுகிறார். அந்த தேசத்தில் ஒரு பலிபீடம் அங்கே கட்டி அவன் மிகவும் மலைக்கு பெத்தேல் போயிட்டு மேற்கும் ஒவ்வொன்று கிழக்கு ஒவ்வொரு அடையாளத்தை போட்டு கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். நான் போகிற இடத்துல தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவரை தொழ வேண்டும். தொழுகிறது மாத்திரம் ஒரு பலிபீடம், நமக்காக ஒரு ஜெப பலிபீடம் எல்லா இடங்களிலும் இருக்கணும். அந்த ஜெப பலிபீடம் விட்டு விடக்கூடாது. வேத வாசிக்கிற பலிபீடம் விட்டுக்கூடாது. தேவனை தொழுது கொள்ளுகிற பலிபீடம் விட்டுவிடக்கூடாது. அந்த ஜெபமாகி அந்த பலிபீடம் வறுமையானால் நிச்சயமாக அதில் செபிக்க தோன்றும். பலிபீடம் அங்கே கட்டி அவன் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். நாம் ஆண்டவரை எப்பொழுதும் தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக மாற வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அழைப்பார், போய் என்று சொல்லுவார். போகும் பொழுதும் அங்கே அவருடைய மகிமை விளங்கும்படி நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதான் காலையும் மாலையும் அவரை எப்பொழுதும் எந்த நேரமும் அவரை தொழுது கொள்ளுகிற நேரத்தில் ஆண்டவர் அதைத்தான் நம்ம விரும்புகிறோம். அவர் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறவர், அவர் யாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறேன் என்று நமக்கு திருவுளம் பற்றுகிறார். ஆகவே அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். ஆண்டவர் பாருங்கள், தண்ணீரை கடந்து போகும் பொழுதும் நம்ம எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, அக்கினி நடுவில் ஒன்றுமே ஒன்று செய்யாது. அவருடைய பாதுகாவல் நம்மளோட இருக்கும். அவருடைய பார்வையில் நம்ம விலையேற பெற்றவர்களாக இருப்போம், உயர்ந்தவர்களாக காணப்படுகிறோம். ஆனாலும் இந்த ஜெபமானது நம்மை மேம்படுத்தி கொண்டு போகும். எப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையில்
ஆவியானவர் நீர் எங்களை நடத்தி வந்த ஒவ்வொரு கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் இவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஒரு நாளாக கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரியும் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை என் தேவன் நீர் சந்திக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த உலக ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தாரும். உலக ஆசீர்வாதம் தந்து நாங்கள் அதில் சுகித்திராதபடி ஆண்டவரே, அடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க எங்களை நீர் பங்குள்ளவர்களாக நீ மாற்றும்படி செபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தேவையான ஐஸ்வர்யத்தை நீர் தந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அற்புதங்கள் கிடைக்கிறது என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அறிந்து கொள்ளுகிற ஒரு மகிமையை கர்த்தர் நீ செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் அப்படிப்பட்ட கிரியைகளை நீர் செய்து எங்களை நீர் மகிமைப்படுத்துகிற ஒரு கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்ய நினைத்து தடைபடாதபடி செய்து முடிப்பீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காட்ட கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த ஒவ்வொரு கிருபைகளை நாங்கள் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, அப்பா, நாங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு இந்த உலக ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டும். நாங்கள் ஒன்றிலே சுகித்திராதபடி தொடர்ந்து வேண்டிய தேவைகளை சந்திப்பீர். நாங்கள் அதை புசித்து ஆண்டவரே தொடர்ந்து பரலோகத்துக்குரிய மகிமையான ஆசீர்வாதத்தை தேட கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இம்மையிலும் மகிழ்மையிலும் மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஐஸ்வர்யம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதை எங்களுக்கு தாரும். கிருபை வரங்களை தந்து நாங்கள் உண்மை மயப்படுத்துகிற ஒரு விசேஷத்தை கிருபை நீ தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் எங்களை நீ காத்து நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு தேவை ஆவியின் வரங்கள் தேவை. அப்பா, இன்றைக்கு நாங்கள் நிற்க இந்த தேசத்தில் இருக்க ஆவியின் வல்லமை தேவை. அது மாத்திரமல்லப்பா, அழிந்து போகிற ஆத்மாக்களை மீட்கவும் ஆண்டவரே, நாங்கள் அவர்களுக்காக செபிக்கவும் அவர்களுக்கு ஆண்டவரை உம்மண்டை சேர்க்கவும் எங்களுக்கு நல்ல ஆண்டவரே பேச்சு திறமை வர வேண்டும் ஆண்டவரே. பிரசங்க வர வேண்டும் ஆண்டவரே. போதிக்கிற வர வேண்டும் ஆண்டவரே. பாடல் வர வேண்டும் ஆண்டவரே. அசுத்த ஆவிகளை ஆண்டவரே துரத்துகிற வர வேண்டும் ஆண்டவரே. தீர்க்க தரிசன வரங்கள் வேண்டும் ஆண்டவரே. வெளிப்பாடு வரங்கள் வேண்டும் ஆண்டவரே. போதிக்கிற வரங்கள், இப்படி ஒவ்வொரு வரங்களும் வேண்டும் ஆண்டவரே. இப்படி இந்த வரங்களினாலே எங்களை நிரப்பி ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் அதற்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உலக ஐஸ்வர்யத்தை நீர் தந்தீர், அதை நாங்கள் ருசித்தோம். உமக்கு நன்றியப்பா. அதில் நீங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் செய்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் செய்த ஒவ்வொரு கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நாங்கள் ருசித்து உமக்கு கோடி நன்றி தெரிவிக்கிறோம். இப்போ இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்துக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படி எங்களை கெஞ்சி கேட்குறோம் ஆண்டவரே. கர்த்தர் அதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு தாரும். இப்போ சபையில் இருக்கிற மக்களுக்கு தாரும். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாஞ்சியாக இருக்கிறவர்களுக்கு நீ தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஆவியின் வரங்களை பெற்றவர்களாக இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிற இந்த அற்புத மகிமையை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களை நீர் பங்காளிகளாக மாற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அணிகள் நாங்கள் ஜெபித்து எங்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் கிடைக்கவில்லை என்று நாங்கள் மனம் உடைந்து போயிருக்கிறோம். ஆனால் அதுக்குரிய குறைகளை நீர் எங்களுக்கு எடுத்து சுட்டி காட்டும் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக மாற இன்னும் எங்களுக்குள்ளே உலக பெருமை இருக்கும் என்றால் அந்த உலக பெருமை எடுத்து போடும் ஆண்டவரே. உலக ஆசை இருந்தால் அந்த உலக ஆசை எடுத்து போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உலக பெருமை, உலக சிற்றின்பங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள் எங்களுக்குள்ளே இருந்தால், ஆவியின் சிந்தை இல்லை என்றால் எங்களை ஆவியின் சிந்தைக்கு நேராக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை ஆவியின் சிந்தையிலே நடத்தி உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. அந்த அபிஷேக நிறைவை தாரும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற மேட்டுமைகளை அகற்றும். எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆண்டவரே, உமக்கு நீர் கொடுக்கிற ஆவியின் வரங்கள் கொடுக்க தடையாக
தடையாக இருக்கிற மாம்ச சிந்தைகள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும் ஆண்டவரே. ஆவியின் சிந்தை, ஆவியின் கனிகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அவைகளை ஆண்டவரே எங்களிடத்தில் இல்லை என்றால் ஆண்டவரே அதை காத்துக்கொள்ள பலன் வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே. எந்தெந்த கிரியைகளினாலே நாங்கள் ஆண்டவர் உம்முடைய மகிமையின் வரங்களை பெற்று உம்மிடத்தில் ஜொலிக்க முடியாதபடி எங்களுக்குள்ள இருக்கிற தீய கிரியைகளை அகற்றி போடும் இயேசுவின் நாமத்தில் நீர் உம்முடைய வல்லமை எங்களுக்கு தாரும். இந்த நேரத்தில் எங்களுக்கு தந்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் காத்து ஜெபிக்கிற பிள்ளைகள் காத்திருக்கிறாள் ஆண்டவரே. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய ஆவியின் வரங்கள் வேண்டும், ஆவியின் ஐஸ்வர்யம் வேண்டும், ஆவியின் மகிமை வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது கண்ணோக்கி பார்த்து உம்முடைய மகிமையை கொண்டு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக இருக்கிற தீய சக்திகள் எவ்வளவோ எங்களை ஆண்டவரை அழிக்கிறது. எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லை ஆண்டவரே. எங்களுக்கு வெளியே போய் உண்மை குறித்து பேச முடியவில்லை அப்பா. ஆண்டவரே, அநேக விக்கிரகங்கள் எழும்பி விக்கிரக தோப்புகள் ஆண்டவரை பெருகி இருக்கிறதப்பா. விக்கிரக கோட்டைகள், செத்த கிரிகளின் ஆவிகள், அந்தகார வல்லமையின் ஆவிகள் சூழ்ந்து இருக்கிறதப்பா. அந்த இடத்துல உண்மை மகிமைப்படுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர் என்று நாங்கள் கூறும் பொழுது அந்த உயர்ந்ததின் மகிமை காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை ஆதரவு பண்ணது போல உம்முடைய சத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு இடங்களில் இறங்கணும் ஆண்டவரே. நாங்கள் போய் வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக வரும் பொழுது ஆண்டவரே, நீர் சூரியனையும் சந்திரனையும் அந்த யோசுவா ஆயிலோனையும் ஆண்டவரை பார்த்து நில்லுன்னு சொன்ன பொழுது நின்றது என்று பார்க்குறோம் அந்த மகிமை. அதே போல் ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது உம்முடைய உபதேசத்தின் வல்லமை நீர் காற்றையும் கடலையும் இறையாதே என்று உம்முடைய கரங்களை நீட்டு ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையினாலே எல்லாம் அமைதியாக நின்றது அப்பா. அதட்டி நீரை அசுத்தாய் ஓடினதே அப்பா. நாங்கள் அந்த அளவு இல்லையப்பா. அந்த உம்முடைய நிழலாவுகளே எங்களுக்கு கிடைக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. அதை பார்த்து காற்றையும் கடலையும் இறையாதுன்னு சொன்ன பொழுது அப்படியே நின்றதேப்பா. அதே போல் ஆண்டவரே, இந்த அற்புத மகிமை நீர் ஒன்று சொல்லியிருக்கிறீரே, என்னை விசுவாசிகள் இதிலும் மேலானவைகளை செய்வான் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிற இதிலும் மேலானவைகளை செய்வான் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆமாண்டவரே, அதை விசுவாசித்தவர்கள் ஆண்டவரே, அந்த அனுபவத்தில் பேதுருவை நீ மாற்றிருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த கடைசி காலம் ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையிலே சில நாட்கள் ஆண்டவரே, உங்களுடைய ஆயுஷ் நாட்களும் காலங்களும் நீ கொடுக்கிற நாளில் ஆண்டவரே, உங்களுடைய மகிமையின் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தில் நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆவிக்குரிய ஆண்டவரே, உங்களுடைய ஒரு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த இன்றைக்கு அது அவசியம் ஆண்டவரே. ஒன்றில் ஆண்டவரே, பேதுரு ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை எங்களுக்குள்ளே வேணும் அப்பா. எங்களுடைய சபை பாழாய் கிடக்கிறது, எங்களுடைய குடும்பம் மகிமையெல்லாம் இழந்து போய் கிடக்கிறதப்பா. ஒரே பிரசங்கத்தில் 3000 5000 என்று மகிமை இறங்கினதே அற்புதங்களினாலும் சரிதான் ஆண்டவரே. பிரசங்கத்தினாலும் அந்த வல்லமை எங்களுக்கு வேண்டும், ஒவ்வொருவருக்கும் வேண்டும் ஆண்டவரே. இப்பொழுது காத்து கொண்டு எங்களுக்கு நீர் என்ன செய்ய போகிறீர்? ஒரு வார்த்தையை தாரும், ஒரு வார்த்தையை தாரும். வெள்ளி கேட்கல, பொண்ணு கேட்கல ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து ஆவியின் பிரசன்ன மகிமையின் வரங்களை தான் நாங்கள் நீர் எங்களுக்கு தந்தை எங்களை ஆண்டவரை உம்மிடத்திலே ஜொலித்து வளர ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே சேர்ந்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்த ஆத்துமாக்களை சேர்த்து உம்முடைய ராஜ்யத்திலே எங்களுக்கு ஒரு பங்குள்ளவர்களாக மேலும் மறுமையிலும் மகிழ்ச்சியை காண கர்த்தர் எங்களை நீர் மாற்றி அப்படிப்பட்ட ஒரு தகுதியை நீர் எங்களுக்கு தந்து நடந்த உம்மிடத்தில் கெஞ்சி கேட்குறோம். அப்படி செயல்படுத்துறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த மகிமை அனுப்புறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.